வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஏலக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஏலக்காயில் இருக்கக்கூடிய வாலட்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய் தான் ஏலக்காய்க்கு நறுமணத்தை தருது. அந்த நறுமணத்தை நம்ம நுகரும் போது நமக்கு இருக்கக்கூடிய படபடக்கக்கூடிய தன்மை, ஸ்ட்ரெஸ், டென்ஷன், இந்த மாதிரி மன அழுத்தம் எல்லாமே நமக்கு சால்வ் ஆகுது. ஸோ இது மட்டும் கிடையாது மக்களே, நாம் குடிக்கக்கூடிய பாயாசத்தில் ஆரம்பித்து தினந்தோறும் எடுத்துக்கொள்ளக்கூடிய காஃபி, டீ, நம்மளுடைய உணவுப் பொருட்கள், அப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய இனிப்பு பொருட்கள், இது எல்லாத்துலேயுமே ஏலக்காயை நம்ம சேர்த்துக்கொள்ளும் போது என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்கப்பெற்று என்னென்ன நோய்கள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுகிறது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உயர் ரத்த அழுத்தம் குறைந்து போவதற்கு, அந்த பிபி ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு ஏலக்காய் எடுத்துக்கொள்ளலாம். ஏலக்காய் கெட்ட கொழுப்புகளை கட்டுப்படுத்துவதோட உடல் இருக்கக்கூடிய உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்குது. எனவே ஒரு கப் ஏலக்காய், அதாவது ஏலக்காயை வந்து நம்ம குடிக்கக்கூடிய ஒரு கப் டீ காஃபியில் போட்டு நம்ம பயன்படுத்தும் போது அது உயர் ரத்த அழுத்தத்தை நமக்கு க்யூர் பண்ணும். ஸோ ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் ப்ரெஷர் ப்ராப்ளத்திலேருந்து அதை வந்து விடுபடுவதற்கு, அந்த பிபி ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு ஏலக்காயை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். டீ காஃபிலையும் அன்றாடம் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அழுத்தம் குணமாகுவதற்கு நம்ம ஏலக்காயை வந்து பயன்படுத்தலாம். ஸோ ஸ்ட்ரெஸ், டென்ஷன் நமக்கு வந்து க்யூர் ஆகிடும். நீங்கள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்படும் போது ஒரு கப், அதாவது டீ காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா அப்போது அதில் ஏலக்காயை போட்டு அருந்தும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த மனம் கவரக்கூடிய ஸ்மெல், நறுமணம் வந்து உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கும். செரோட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள், மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்களை சுரக்க வச்சு உங்களுக்கு அந்த மன அழுத்தத்தை நீக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ சும்மா நீங்கள் அந்த ஏலக்காயினுடைய அந்த ஸ்மெல்லை நுகரும் போதே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், டென்ஷன் க்யூர் ஆகிடும். அதை நீங்கள் அப்படியே வந்து வாயில் போட்டு மெல்லும் போது கூட உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா மன அழுத்தம்லாம் நீங்கிடும். இல்லைனா உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போதும் நீங்கிடும். ஸோ ஒட்டுமொத்தமாக எந்த விதமான ஸ்ட்ரெஸ், டென்ஷன் ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏலக்காயை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வறட்டு இருமல் குணமாகுவதற்கு ஏலக்காயை பயன்படுத்தலாம். குறிப்பாக வந்து பச்சை ஏலக்காய் உங்களுடைய அந்த வறட்டு இருமல், சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து சரி செய்யும். அதாவது மூக்கடைப்பு, மூச்சு திணறல், இருமல், ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளை வந்து நம்ம சாப்பிடக்கூடிய அந்த பச்சை ஏலக்காய் வந்து சரி பண்ணும். எனவே உணவுகளில் அதிகமாக ஏலக்காயை நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த இருமல், சளி, ஜுரம், அதன் மூலமாக வரக்கூடிய மூக்கடைப்பு, மூச்சு திணறல், ஆஸ்துமா போன்ற எந்த விதமான சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளுமே உங்களுக்கு இருக்காது. சுவாசம் சார்ந்த பிரச்சனையிலிருந்து மிக எளிதாக நீங்கள் விடுபடணும், நுரையீரலில் எந்த விதமான தொற்றுகளும் இருக்கக்கூடாது, நுரையீரல் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். தொடர்ச்சியான விக்கல் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த விக்கலை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு, அந்த விக்கல் ப்ராப்ளத்திலேருந்து நீங்கள் க்யூர் ஆகிறதுக்கு ஏலக்காய் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு வந்து நிறுத்த முடியாத தொடர்ச்சியான விக்கல் ஏற்படும் போது ஏலக்காயை வந்து பார்த்தோம்னா ஒரு கப் டீயில் போட்டு நீங்கள் குடிக்கும்போது அந்த விக்கல் பறந்தோடிடும். ஏன்னா விக்கல் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏலக்காய் என்ன பண்ணும் அப்படின்னா விக்கல் உண்டாக்கக்கூடிய அந்த வாழ்வு போயிட்டு உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணிவிடும். அதன் மூலமாக எல்லாமே உங்களுக்கு க்யூர் ஆகிடும். நம்ம வாயில் இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகள், அந்த பாக்டீரியாஸை கூட ஏலக்காய் வந்து க்யூர் பண்ணிடும். ஸோ அப்போது அந்த ஏலக்காயில் இருக்கக்கூடிய வாலட்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய் வந்து ஏலக்காய்க்கு நறுமணத்தை கொடுக்கறதால கெட்ட துர்நாற்றங்கள் எல்லாமே நமக்கு போயிடும், கிருமிகள்லாம் அழிக்கப்படும், சுவாசம் வந்து புத்துணர்ச்சி பெற ஆரம்பிக்கும். நமக்கு வயிற்று வலி குணமாகுவதற்கு நம்ம ஏலக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாம். தீராத வயிற்று வலியால் அவதிப்படுபவர்கள் அதை தீர்த்து கொள்வதற்கு ஏலக்காய் எடுத்துக்கொள்ளலாம். ஏலக்காய், சுக்கு, கிராம்பு, சீரகம் ஆகியவற்றை சம அளவு எடுத்து பொடி செய்து தினமும் 3 வேளை, காலை, மாலை, இரவு என சொல்லக்கூடிய 3 வேளை சிறிதளவு எடுத்து 2 கிராம் தேனில் கலந்து சாப்பிடும்போது வயிற்று வலி வந்து குணமாயிடும். ஸோ அந்த வயிறு வலி சார்ந்த எந்த பிரச்சனையுமே இருக்காது. சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று பொறுமல், வாயு பிரச்சனை எதுவுமே இருக்காது, நலமோடு இருக்கும். செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கெல்லாம் ஏலக்காய் நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது நல்லது. உடல் உபாதைகளை சரி பண்ணுவதற்கு ஏலக்காய் உதவிகரமாக இருக்கும். ஸோ பல்வேறுபட்ட உடல் உபாதைகளை ஏலக்காய் நமக்கு வந்து க்யூர் பண்ணிடும். அது எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை வந்து ஏலக்காய் நமக்கு எப்படி சரி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதிக நறுமணமும் காக்கக்கூடிய சுவை, அதாவது ஏலக்காய் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் காரமாக தான் இருக்கும், அதிக நறுமணம் இருக்கும். அதே போல் வெப்பத்தன்மை வந்து ஏலக்காய் கொண்டு இருக்குது அப்படின்றதால இது வந்து உங்களுக்கு சிறுநீரை வந்து பெருக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக தாகம், வியர்வையுடன் கூடிய தலைவலி, வறட்சி, கபம் போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஏலக்காய் இந்த அதிக நறுமணத்தையும் அதிக கார்க்கக்கூடிய அந்த தன்மையும் கொண்டு உங்களுக்கு வந்து க்யூர் பண்ணிடும். ஸோ அதனால தான் உடல் உபாதைகளாக இருக்கக்கூடிய மூட்டு வலி, முடக்குவாதம், நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு தன்மை, அதாவது பாக்டீரியாக்கள் உங்களுக்கு எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கிடைக்கிறதுக்கு ஏலக்காய் எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கப்பெற்று நீங்கள் வந்து எந்த விதமான நோயும் அட்டாக் ஆகாமல் வாழ்வீங்க. அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே குணப்படுத்தப்படும். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பலமும் கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழணும் அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் ஏலக்காயை பயன்படுத்தலாம். வெறுமனே கூட நீங்கள் ஏலக்காயை வாயில் போட்டு மெல்லும் போது உங்களுக்கு சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் க்யூர் ஆகிடும்.
சுவாசம் வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும். அதே போல் நீங்கள் ஏலக்காய் வந்து நீங்கள் குடிக்கக்கூடிய டீ, காஃபி, பாயாசம் பிறகு வந்து பார்த்தோம்னா இனிப்பு வகை பொருள்களோடு சேர்த்து சாப்பிடும்போது நலம் பெறலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.